விடுதலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி கண்மணிகளே, தோழர்களே, பெற்றோர்களே, என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை அழைக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டில் ரோமருக்கு எழுதிய நிருபம் என்ற ஒரு அற்புதமான புத்தகத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த புத்தகம் உங்கள் மனதை தொடக்கூடியதும், உங்கள் எதிர்காலத்தை சீர்படுத்தக்கூடியதும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடியதுமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, when you read the book of Romans, you will also know what is God's will. தேவனுடைய சித்தம் என்ன என்பதை ரோமருக்கு எழுதிய நிருபத்தை படித்தால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த புத்தகத்தினுடைய கரு தேவனுடைய நீதி. The theme of the book is God's righteousness. நேற்றைய பாடத்தில் தேவனுடைய காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம், இதெல்லாம் மனிதனுக்கு தெரியும், அதை அவனால் விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே எந்த ஒரு மனிதனும் போக்கு சொல்ல இடமில்லை. There is no excuse. They are without excuse என்று சொல்கிறார். அப்படி என்றால் நம்முடைய வீட்டில், நம் பக்கத்து வீட்டில், நம்ம ஊரில் எத்தனை மனிதர்கள் கடவுளை மறுதலிக்கிறாங்க. அதை விட மோசம், கடவுள் சிங்கம் மாதிரி இருக்கார், குரங்கு மாதிரி இருக்கார் என்றெல்லாம் உருவங்களை உருவாக்குறத நம்ம பார்க்குறோம். எவ்வளோ அசிங்கங்களை அவர்கள் வணங்குவதை பார்க்கிறோம். இவர்களெல்லாம் போக்கு சொல்ல அவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 21 32 வசனங்களை இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் இருக்கிறார், இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்டவர் கடவுள், கோடான கோடி பேர் கடவுள், இயற்கை தான் கடவுள், 5 பூதங்கள் தான் கடவுள், மனு நீதி தான் கடவுளின் புத்தகம், இப்படியெல்லாம் மனிதர்கள் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், எல்லா மனிதனுக்கும் அவனுடைய மனசாட்சியின் வழியாக ஒரு ஜீவனுள்ள சிருஷ்டிகராகிய தேவனை தெரியும். Every man knew that there is a living God. 21வது வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. இந்த வார்த்தைகள்லாம் நம்மால் ஜீர்ணிக்க முடியல. இதையெல்லாம் மனிதர்கள் கவனிக்கணும். அதாவது அவங்களுடைய மைண்டு வீணாக போய்விட்டதாம். சிந்தனைகளினாலே அவர்கள் வீணரானார்கள். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரர்களாக மாறிவிட்டார்களாம். இந்த கொடிய நிலை எப்பொழுது வந்தது? தேவனுடைய நித்திய வல்லமையும், தேவன் யாராக இருக்கிறார் என்ற அந்த தேவத்துவத்தையும் ஒப்புக்கொள்ளாத மக்கள். அது ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். அதாவது காட்ஸ் இட்டர்னல் பவர், காட்ஸ் எய்ட், இந்த 2 விஷயம் தெரிஞ்சுக்காம போன ஆட்கள் எல்லாருமே தேவனுடைய பார்வையில் இருளாக இருக்கிற இருதயமும் பைத்தியமாக போன மனமுமாக இருக்கிறார்களாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. கவனிங்கள் 20வது வசனம், ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? சிலுவையிலே தேவனுடைய ஞானத்தை தெரிந்து கொள்ளாத மனிதன் ஆவிக்குரிய பைத்தியமாயிருக்கிறான். 21வது வசனம் பாருங்கள், எப்படியெனில் தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. மனிதன் தன்னுடைய சொந்த ஞானத்தில் தேவனை தேடுகிறான்.
தேவனை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறானா. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இலக்கியங்கள் 2000 ஆண்டுகளாக நம்ம மத்தியில் இருக்கிற எல்லா புத்தகத்திலும் எவ்வளோ அழகான ஞானம் இருக்கிறது பார்த்தீங்களா? மனிதன் போய் கடவுளுக்கு கண்ணையே கொடுக்குறான். அந்த அளவுக்கு புத்தகங்கள்லாம் இங்கே இருக்கு. ஆனால் எந்த ஒரு மனிதனையும் தேவன் இறங்கி வந்து காப்பாற்றுகிறார் என்ற ஒரு புத்தகத்தில் செய்தி இல்லை. This is the only book talks about that God came down on earth to help you. உனக்கு உதவி செய்யும்படி தேவன் இறங்கி வந்தார், மனிதனாக வந்தார் என்று சொல்கிறது. ஆகவே தான் அந்த சிலுவையை மனிதர்கள் மறுதலிக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கிற காரியமா? கடவுள் வந்து எனக்காக இப்படி செய்வாரா? ஆகவே சுய ஞானத்தினாலே தேவ ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாமல் மனிதர்கள் போனதனாலே அவர்கள் பைத்தியமாக போனார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, கவனிங்கள், அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு, கவனிங்கள், பிரகாசமாயிராதபடிக்கு, பேனால் அடிக்கோடிடுங்கள், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவளுடைய மனதை குருடாக்கினான். Their hearts were darkened by the power of Satan. இப்பொழுது ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் தங்களை ஞானிகள் என்று நினைத்து அவருடைய இருதயம் இருளடைந்து விட்டது, அவர்கள் பைத்தியமாக போய்விட்டார்கள். அப்போ தேவனுடைய பார்வையில் இன்றைக்கு உலகத்திற்கு அத்தனை மனிதர்களையும் அவளுடைய இருதயம் இருளடைந்திருக்கிறதாகவும் தேவ ஞானத்தை புரிந்து கொள்ளாமல் போனதினாலே அவர்கள் ஒரு பைத்தியம் போல் இருப்பதாக பார்க்கிறார். இதை சொன்னால் யாராவது ஒப்புக்கொள்வார்களா? நான் சொல்லவில்லை, கடவுளுடைய வார்த்தை இப்படி சொல்கிறது. என் அன்பு சகோதரர்களே, இதை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எத்தனை 1000 பாடல்களை மனப்பாடம் செய்கிறார்கள், எத்தனை 1000 புத்தகங்களை படிக்கிறார்கள், எத்தனை பேச்சுகளை பேசுகிறார்கள். குறிப்பாக தமிழன் பேசியே கெட்டவன், எழுதியே கெட்டுப்போனவன். உலகத்திலே அதிகமாக எழுதப்பட்ட புத்தகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது, தமிழ் இலக்கியங்கள் அவைகள். ஆனால் அது தேவனுடைய ஞானத்துக்கு ஏற்றபடி இருக்கிறதா அல்லது மனிதனுடைய ஞானத்துக்கு ஏற்றபடி இருக்கிறதா என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். மனிதர்களுடைய புத்தகங்கள் மனிதனுக்கான ஒழுக்கத்தை போதிக்கிறது. ஆனால் எந்த ஒழுக்கத்தையும் மனிதனால் அடைய முடியாது. ஏனென்றால் பாவம் அவனுக்குள் வாசமாக இருக்கிறது. பாவம் மன்னிப்பு இல்லாத மனிதன் எவ்வளவு ஒழுக்கமாக இருந்தாலும் பயனில்லை. 23வது வசனம், 24வது வசனம். அழிவில்லாத அப்படின்னா இட்டர்னல், அழிவில்லாத தேவனுடைய மகிமையை, காட்ஸ் க்ளோரி. அழிவுள்ள அப்படின்னா டெம்பரல். மனுஷர்கள் 1, பறவைகள் 2, மிருகங்கள் 3, ஊரும் பிராணிகள் 4. மனுஷன் என்ன செய்தானா, அழிவில்லாத கடவுளுடைய மகிமையை அழிந்து போகிற மனிதனுக்கும் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் ஒப்பாக மாற்றிவிட்டார்களாம். கடவுளை மனிதன் மனிதனாக பார்க்கிறானா, கடவுளை மனிதன் மிருகமாக பார்க்கிறானா, கடவுளை மனிதன் பறவைகளாக பார்க்கிறானா, கடவுளை மனிதன் ஊரும் பிராணிகளாக பார்க்கிறானா. நம்முடைய நாட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நம்முடைய தெருவில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு புரியவில்லையா? தேவனுடைய சாயலை, the very likeness of God, the glory of God, the eternal power of God being changed, அதை மாற்றிவிட்டான் நம் மனிதன். 24ஆம் வசனம் பாருங்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே, இச்சைனால் லஸ்ட், ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். நம்ம வீட்டில் மலத்தை மிரித்து கொண்டு வீட்டிலே வருகிற ஒரு குழந்தையை தாய் என்ன சொல்லுவாங்க, அங்கேயே நில்லு, வீட்டுள்ள வராத. அந்த குழந்தை மீண்டும் போய் அந்த அசுத்தத்தை மிதித்து அங்கேயே விளையாடி கொண்டிருந்தா என்ன ஆகும்?
மனிதர்கள் அப்படி தான் செய்கிறாங்க. தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். எபேசியர் 2வது அதிகாரம் 2-3 வசனங்கள். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். கவனியுங்கள், அவர்களுக்குள்ளே, இந்த அசுத்தத்திற்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில், கவனிங்கள், நமது மாம்ச இச்சின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். இப்படி தான் முன்காலத்தில் நாம் இருந்தோம். இயேசுவை அறிவதற்கு முன்பாக தேவனுடைய கோபம் நம் மீது இருந்தது. அசுத்தத்தின் பிள்ளைகளாய் நாம் இருந்தோம். நம்முடைய சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக இச்சைகளுக்கு உட்படுத்தோம். இன்னைக்கு மதங்கள் என்ற அளவில் பேசப்படுகிற விஷயங்கள்லாம் நல்லா உற்று கவனித்தால், நீங்கள் எவ்வளவுதான் அதை மறைச்சாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெறும் அசுத்தம் தான் அது, வெறும் கேவலம் தான் அது, வெறும் மாம்ச இச்சை தான் அது. நான் சொல்வது உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் என் மீது பொறுத்து கொள்ளுங்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை இன்று உங்களிடத்தில் பேசப்படும் போது அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், கவனிங்கள், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஆகவே கடவுளை மனிதனாகவும் பறவையாகவும் மிருகமாகவும் ஊரும் பிராணியாகவும் காண்கிற மனிதர்கள் தங்கள் மனதை கெடுத்து கொண்டவர்கள், அவர்கள் இச்சையிலே விழுந்தவர்கள். they are fallen from their mind. அவர்கள் மனதிலிருந்து கீழே விழுந்து விட்ட மக்கள். இப்பொழுது ரோமருக்கு எழுதிய நிருபம் 25 முதல் 26 2 வசனங்களை சேர்த்து படிக்கலாம். இப்போ என்ன நடக்குது? இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நோய்க்காக உள்ளே போவார், அதுக்கப்புறம் இன்னொரு நோய் அங்கே தெரியும், இப்போ 2 ஆச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதே இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியும், அவருக்கு கிட்னி ஃபெயிலியர்னு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தெரியும், அவருக்கு ஹார்ட்லேயும் ப்ராப்ளங்குதுன்னு. அந்த மாதிரி பாவம் மனிதனுக்குள்ளே புறையோடி போய்விட்டது. எப்பொழுது அவர்கள் இச்சைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்களோ, எப்பொழுது தேவனுடைய சாயலை அவர்கள் மாற்றி விட்டார்களோ, இப்போ என்ன நடக்குதுன்னா 25வது வசனம் பாருங்கள். தேவனுடைய சத்தியத்தை, ட்ரூத் அபவுட் காட், தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல், instead of worshipping the creator, சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். they began to worship the creature. அப்போ இயற்கையை வணங்குகிறவர்களை கடவுள் எப்படி பார்க்கிறார்? சத்தியத்தை விட்டு விட்டவர்கள். எங்களுக்கு எல்லாமே கடவுள் சொல்றாள், தேவனுடைய சத்தியத்தை தன் மனதால் மாற்றி விட்டான். தேவனுடைய மகிமையை இழந்து விட்டான். அவன் இயற்கையை வணங்குறதுனால தேவனுடைய சத்தியத்தை இழந்து விட்டான். நான் சொல்றது உங்களுக்கு விளங்கலையா? பாருங்கள், மீண்டும் வாசிக்கிறேன். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரோ என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படப்பட்டவர். ஆமேன். இப்போ இந்த நிலைக்கு தள்ளப்பட்ட மனிதனை தேவன் என்ன செய்தார்னு பாருங்க. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுவாப அனுபவத்தை சுவாபத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள்ளே அடைந்தார்கள். அதாவது, when man rejected God's truth, God gave them to uncleanness. அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாராம். இந்த அசுத்தம் மனிதனுக்குள்ள வந்ததுனால குஷ்ரோக வியாதி, எச்ஐ வியாதி, கெனோரியா வியாதி, சகல தோல் வியாதி, சகல இரத்த வியாதிகள், சகல விதமான முடக்குவாதங்கள் எல்லாம் மனுஷனுக்கு வந்ததுங்க. எப்பொழுது வந்தது?
அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை மாற்றிவிட்ட போது கடவுள் அவர்களை கீழான இடத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். நீங்கள் யோசிக்கலாம், கடவுள் ஏன் ஒப்பு கொடுக்கணும்? அப்படியே விட்டுறலாம் இல்லையா? அவனை காப்பாற்றலாம் இல்லையா? ஒரு அம்மா மார்க்கெட்டு போச்சு, 3 வயசு பையனை வீட்டில் இருன்னு சொல்லிட்டு போனது. போய் ஒரு தெருவு தாண்டும் போது அந்த பையன் அங்கே இருக்கிறான். அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம் வந்து ஒரு அறை கொடுத்து வீட்டுக்கு போகணுன்னு சொன்னது. அழுதுகிட்டே பையன் அப்படி திரும்பணுன்னா அம்மா மறுபடியும் புறப்பட்டு போனாங்க. இப்போ அவன் 4வது தெருக்கிட்ட போயிருப்பாங்க, மறுபடியும் அந்த பையன் அந்த சந்தில் நிற்கிறான். திரும்பவும் அடித்து துரத்துனாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனவுடனே மறுபடியும் பார்த்தா பின்னால் அவன் வந்துட்டுருக்கான். அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நீ எப்படியாவது கெட்டுப்போ, மார்க்கெட்டாண்ட வந்தீங்கன்னா அங்கே சொறி நாய்கள்லாம் இருக்குது, உன்னை கடிக்க போகுது, உன் கையை பிடுங்க போகுது, நீ எப்படியோ போ. அந்த தாய் விட்டுட்டே போயிட்டாங்க. இந்த மாதிரி சூழலையும் சந்தர்ப்பங்களையும் மனிதனுடைய வார்த்தைகளையும் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். எந்த தாய் தன்னுடைய பெற்ற பிள்ளைய நாய் கடிக்கிட்டுன்னு சொல்லுவாங்களா? விட்டுருவாங்களா? விட்டுருவாங்க. எப்போ விட்டுறாங்கன்னா, அந்த குழந்தை அந்த தாயினுடைய சட்டத்தையும் அன்பையும் மீறி போகும்போது வழி இல்லாமல் நீ எப்படியாவது போய்க்கப்பா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த குழந்தை தொடர்ந்து அப்படி நடக்கும்போது தாய் கூட தன் பிள்ளையை கைவிடுகிறாள். பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளோ? மறப்பாள். அதுபோல் தான் தேவனும் கூட. தேவன் தம்மை அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தும் மனிதன் தன்னுடைய சொந்த ஞானத்தில் அவரை மறுதலித்தான். அவருக்கு உரிய மகிமையை செலுத்தலை. தேவனுடைய ரூபத்தை மனுஷர்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மிருகங்களுக்கு ஒப்பாக மாற்றினான். இது நிமித்தம் தேவன் அவர்களை கேடான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ கேடான ரோகங்களுக்கு அவனை ஒப்பு கொடுத்துட்டார். அதனால தான் உலகம் முழுவதும் இன்றைக்கி மனிதர்கள் 24 மணி நேரத்தில் ஒரு வியாதியை நினைக்காமல ஒரு மருந்தை சாப்பிடாம இல்லவே இல்லை. எல்லா மனுஷனும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கான். தேர் இஸ் நோ ஒன் வித்தவுட் எ பில். எல்லாரும் ஏதோ ஒன்றை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இவ்வுலகத்தின் முடிவு காலத்தில் நாம் இருக்கிறோம். சில ஆளுங்க 10வது படியிலேருந்து கீழே சறுக்கிட்டு கீழே விழுவான். ஏன்பா நடுவில் நிற்கலாம் இல்லையா, கையை பிடிச்சிக்கிட்டு காப்பாற்றிக்கலாம் இல்லையா அப்படின்னா தடுக்கவே முடியாது. அப்படியே சரசரன்னு கீழே வந்து விழுந்துருவான். அந்த மாதிரி எப்பொழுது தேவனை மகிமைப்படுத்த முடியாமல் அவரை மறுதலித்தானோ, எப்பொழுது தேவனுடைய மகிமையை ஒப்புக்கொள்ளாமல் போனானோ, எப்பொழுது அவன் சத்தியத்தை அவன் மாற்றி விட்டானோ, அப்படியே சரசரன்னு கீழே இறங்கி வந்துட்டான். மலையிலிருந்து உருண்டு வந்த கல்லை போல, வானத்திலிருந்து விழுந்த விண்கல்லை போல மனிதன் எல்லா நிலையிலும் விழுந்து விட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அறிவாளிகள், விஞ்ஞானிகள், பெரும் மேதைகள் புரிந்து கொள்ள வேண்டும். You are a fallen being. You are not under the right track and status of God's righteousness. தேவன் எதிர்பார்க்கும் நீதி உனக்குள்ளே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தின் நடுவிலே நாம் சிக்கி கொண்டிருக்கிறோம். அதாவது மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, தன்னுடைய ஞானம் கடவுளுடைய ஞானத்தை விட பெருசுன்னு நினைச்சான். தேவனை அறிகிற அறிவை அவன் பற்றி கொள்ள மனம் இல்லாமல் போனான். தேவனுடைய மகிமையை அழிந்து போகிற மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகளுக்கு ஒப்பாக மாற்றினான். தேவனுடைய சத்தியத்தை மூடி போட்டான். இப்பொழுது எல்லாம் அவன் மேலே வந்து விழுந்தது. அவனால் எழுந்திருக்க முடியாது. ரோமர் எழுதிய நிருபம் 28வது வசனம் பாருங்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இப்படியெல்லாம் பைபிள் இருக்கா? ஆமாங்க. ரோமர் எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்கிறார், because they are not holding God's truth and understanding, God gave them to the deprived mind. கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டாராம். கேடான சிந்தைக்கு. அந்த சிந்தையில இனிமேல் எதுவுமே நடக்காது. அது ஒரு மோசமான சிந்தை. அது ஒரு பிசாசனுடைய குணமாக மாறிவிட்டது. எல்லாம் ஒழிந்தது அவனுடைய வாழ்க்கையில்.
அவனால் சிந்திக்கவே முடியல. இனிமேல் அதோடு அவன் சேர்ந்து விட்டான். இன்றைக்கு நம்முடைய நாடு, உலக நாடுகள், மக்கள் எவ்வளோதான் நாகரிகமாக இருந்தாலும் அவங்களுடைய மனதை நீங்கள் கவனித்தீர்களானால் அது ஒரு பிண குவியலை போல் இருக்கிறது, ஒரு சுடுகாட்டை போல் இருக்கிறது, பற்றியெறிந்த ஒரு காட்டை போல் இருக்கிறது, மலையிலிருந்து விழுந்த ஒரு கல்லை போல் இருக்கிறது, திசை தெரியாமல் பறந்து போகிற ஒரு தூசியை போல் இருக்கிறது. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியா, because they don't want to keep the knowledge of God in their heart. That God gave them deprived mindset. கேடான மனசிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். இப்படிப்பட்ட இந்த மனிதன் என்ன பேசுவான், என்ன எழுதுவான், எதை நம்புவான், எப்படி வாழ்வான் என்று எண்ணி பாருங்கள். இந்த கருத்துக்கள் எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதியிருக்கிறார், ரோமர்களுக்கு இதை எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை படித்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு உண்மை என்று இன்றைக்கும் பார்க்கிறோம். இந்த நாளில் நீங்கள் உங்கள் கோபத்தை விட்டு, மத ஆச்சாரங்களை விட்டு, பழைய விஷயங்களை நம்புவதை மறந்து உங்கள் மனதை மட்டும் கவனியுங்கள். உங்கள் மனது தேவனுக்கு முன்னால் உங்களை ஞானியாக வைத்திருக்கிறதா? அப்படியானால் உங்கள் இருதயம் இருள் அடைந்திருக்கிறது. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை நீங்கள் மாற்றிவிட்டீர்களா? அப்படியானால் நீங்கள் இழிவான இச்சை ரோகங்களுக்குள் இருக்கிறீர்கள். உங்கள் இருதயத்தில் தேவனுடைய சத்தியத்தை மாற்றிவிட்டீர்களா? அப்படியானால் நீங்கள் சகல கேடான நோய்களுக்கு அடிமைகளாக போனீர்கள். நீங்கள் தேவனை பற்றி அறிகிற அறிவை இழந்து விட்டீர்களா? இனிமேல் எழுந்திருக்க உங்களால் முடியாது. இதுதான் நரகத்தினுடைய வாசல். சகோதரர்களே, இப்படிப்பட்ட மக்கள் எல்லா விதமான பாவங்களையும் லிஸ்ட் போட்டு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ரோமருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 29 வாசிக்கிறேன், கவனிங்க. அவர்கள் எல்லாவித அநியாயத்தினாலும் வேசுதனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசைகளினாலும் குரோதத்தினாலும் பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகஞ்சருமாய், துராகதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய், சுவாப அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு 23 அடுக்கு பாவங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர், இதெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி உங்களை ஏமாற்றிக்கலாம். அவங்க மனசாட்சியை கவனித்து பாருங்கள். இதில் சொல்லப்பட்ட அனைத்தும் சற்றேறக்குறைய வேறு வடிவில், வேறு ரூபத்தில், வேறு எண்ணங்களில் நமக்குள்ளே இருக்கும். எழுதுவது என்று ஆரம்பித்தால் அது பென்சிலாக இருந்தால் என்ன, பேனாவாக இருந்தால் என்ன, எழுதுறதுக்கு எதை வேணாலும் எடுத்து நம்ம எழுதலாம். அது மாதிரி இந்த பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. இதில் ரொம்ப மோசம் என்னன்னா, இத்தனை காரியம் செய்கிற மனிதர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. 32வது வசனம், இப்படிப்பட்டவைகளை கவனிங்கள் செய்கிறவர்கள், மேலே நான் சொன்னேன் இந்த லிஸ்ட்டு, இந்த 23 24 பாவங்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் கவனிங்கள், பேனால் அடிகோடு இடுங்கள், மரணத்துக்கு பாத்திரர்களாக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும். இந்த புத்தகத்தினுடைய தீம், கருப்பொருள் தேவ நீதி. தேவ நீதி இதற்கு எதிராக இருக்கிறது. நாம் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறோம், நாம் மரண குற்றவாளிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, ஒரு கெட்டவன் இன்னொரு கெட்டவனை உருவாக்கிடுவான். அதான் மனுஷனுடைய சுபாவம். ஒரு குடிகாரன் இன்னொரு குடிகாரனை உருவாக்கிடுவான். அது மாதிரி மரணத்துக்கு உட்பட்டவர்கள்
இன்னொரு மனுஷனையும் மரணத்துக்கு உட்பட்டவர்களாக உருவாக்குறது தான் அவங்களுக்கு வேலையாக இருக்கும். பீப்புள் அண்டர் டெத் தே ஆல்சோ மேக் அதர்ஸ் டு கம் அண்டர் டெத். இதானே உலகத்தினுடைய அமைப்பு. பாருங்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல், கவனிங்கள், அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். தோள் மேலே கை போட்டுக்கிட்டு நம்ம 2 பேரும் மரணத்தின் கீழ் இருக்கிறோம் என்று வாழ்கிறார்களாம். அதாவது இதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறவன விட மாட்டான் அந்த மனுஷன். நீயும் வா என் பின்னால், நீ என்னோடு சேர்ந்து அக்கிரமத்தை செய். என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நான் படித்த இந்த பகுதியை உலகத்தில் நீங்கள் வேறு எந்த புத்தகம், எந்த இலக்கிய புத்தகம், நீங்கள் எதை வேணால் வச்சு படித்து பாருங்கள். நான் நன்றாக திருக்குறளை படித்து பார்த்தேன். என்னுடைய மரணத்துக்கு என்ன காரணம்னு ஒரு கருத்தை நாங்கள் விளங்கிக்கல. மரணத்துக்கு ஒரு மாற்று என்ன என்று நான் விளங்கிக்கல. ஒழுக்கம் எல்லாம் பேசப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு முன்பாக ஒழுக்கம் உள்ளவனாக இருப்பேன், என் மனைவிக்கு முன்பாக நல்லவனாக இருப்பேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக யோகியதை உள்ளவனாக இருப்பேன். நான் ஒரு அறம் சார்ந்த மனிதனாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் என் இருதயம் இருள் அடைந்திருக்கிறது. நான் ஒரு பைத்தியம் போல் இருக்கிறேன். இச்சைகளினாலே நான் என்னை அசுத்தத்துக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறேன். சத்தியத்தை மாற்றியதனாலே சகல நோய்களுக்கு உட்பட்டிருக்கிறேன். தேவனை அறிகிற அறிவை எழுந்ததினாலே கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன். எல்லா மரணத்துக்கு ஏதுவான பாவங்களை உடையவனாக இருக்கிறேன். இந்த மனிதனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும் ரட்சிப்பை, தேவ நீதியை தேவன் எப்படி கொடுக்கிறார் என்று போதிப்பது தான் ரோமருக்கு எழுதிய புத்தகத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. நல்லது நண்பர்களே, நாளை இதனுடைய தொடர்ச்சியை கவனிப்போம். நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வருத்தப்படுறதை விட்டுட்டு நீங்கள் பேசுங்க, உங்கள் போதர் இடத்துல பேசுங்க, உங்களுடைய உறவின் இடத்துல பேசுங்க. இந்த பகுதியை எடுத்து வாசித்து காண்பீங்க. இது இப்படியெல்லாம் இருக்க, இந்த பைபிள் இப்படியெல்லாம் எழுதியிருக்க, இதெல்லாம் தேவையே, இதெல்லாம் எப்படி இதெல்லாம் நம்ம மேற்கொள்வது, இதிலிருந்து மாறுவது எப்படி, இதற்கான வழிகள் என்ன, பேசுங்கள் சகோதரர்களே. இதெல்லாம் ஒன்றும் ரகசியமானது ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஆல் பப்ளிக். யூ ஜஸ்ட் ரீட் இட். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் தகப்பனே, மலையிலிருந்து உருண்டு விழுந்த கல்லை போல சகல பாவங்களிலே நாங்கள் விழுந்து மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறோம். எங்களை விடுதலை செய்யும்படியான இரட்சகர் இயேசுக்காக நன்றி செலுத்துகிறேன். உமது அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இயேசு நிமித்தமே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?